ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனஸ் டிசைன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பல்கான பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்புக்காக பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் தான். ஸோ டோட்டலாக 3 to 4 பேக்ஸ் மேலே தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா மெட்டீரியலும் நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலேஜில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஒரு 80 ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஆரி ஒர்க் வந்து டீச் பண்ணோம். அது வந்து ஒரு ஹாஃப் டே வந்து டைமிங் தருவாங்க. அதுக்குள்ளே வந்து ஆரி ஒர்க் வந்து டீச் பண்ணோம். ஸோ அதுக்காக மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா 80 ஃப்ரேம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஸோ இது ஃபுல்லுமே வந்து ஒரு 8 inch ஃப்ரேமில் மொத்தம் 80 பீசஸ் வந்து வாங்கியிருக்கோம். டோட்டலாக எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, 80க்கு மேலே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வாங்கியிருக்கோம். அண்ட் அந்த ஒன் டேக்கு என்னென்ன கிட் வந்து நம்மளுக்கு தேவையோ ஸோ அது எல்லாமே பேக் பண்ணி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கான வீடியோ தான். மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து கம்மியாகவே வாங்கலை. ஸோ எல்லாமே இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரேம்ஸ் அண்ட் வந்து ஃபேப்ரிக் அண்ட் வந்து பேக் பண்ணுறதுக்கான கவர் வாங்கியிருக்கேன். அண்ட் சில்க் த்ரெட் எல்லாமே பேக்கெட்டாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து ஹோல்சேலில் தான் வாங்கணும், நம்ம ரீட்டெயிலாக வாங்கலை. பிகாஸ் எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 15K கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தோட வீடியோவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேக்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. 80 ஃப்ரேம்னும் போது பேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் பத்தாது. ஸோ ஒரு பேக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து நீடில் அண்ட் மெஷர்மெண்ட் டேப்பு, ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கெட் வந்து பத்தாது. ஸோ அதனால் 2 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேமு அண்ட் எனக்கு தேவையான பாபின் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து பெண்டன்ட் வாங்கியிருக்கேன். அண்டு கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்ன மெட்டீரியல் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். மெட்டீரியல் அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து டீச் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஒர்க் ஷாப். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கட் பீட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுக்கிற மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து செயின் ஸ்டிச் வந்து சொல்லித்தரணும். ஸோ அதுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் பாபின் பாக்ஸ். பட் நான் இதில் இருக்க பிளாஸ்டிக் பாபின் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணேன். பாக்ஸுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ்லேயே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாத்துலேயுமே கலர்ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். எல்லாமே ஒரே கலராக வாங்காமல் கலராக வாங்கியிருக்கோம். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா கலர்லேயும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே வந்து கோல்டு அண்ட் வந்து சேம் கலராக இருந்தாலும் ஸ்டிச் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நான் வந்து ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸ் அண்ட் வந்து லார்ஜ் சைஸும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு B7000 க்ளூவும் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இதில் பேட்ச் ஒர்க்கும் சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டர் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம். பிகாஸ் இதுவுமே நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமிக்கி வாங்கியிருக்கோம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஸோ இதை எல்லாமே சிங்கிளாக பேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் ஸ்டோனுமே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஒரு பேசிக்காக வந்து சொல்லித்தரதுக்காக. அண்ட் நீடிலுமே வாங்கியிருக்கோம். பீட்ஸ் நீடில் அண்ட் வந்து துலிப் நீடில் வந்து என்ன பிராண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக நம்பர் 14 அண்ட் வந்து 13 வாங்கியிருக்கோம் த்ரெட் நீடில். அண்ட் வந்து பீட்ஸுக்கு வந்து 24 23யும் வாங்கியிருக்கோம். இந்த பேக்கில் இது இவ்வளோ இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக ரீட்டெயிலாக வாங்குறத விட ஹோல்சேலாக வாங்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம மொத்தமாக போய் நான் ரெகுலராக வாங்குகிற ஷாப்லேயே போய் வாங்கிட்டேன். இந்த சமிக்கி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சமிக்கி வந்து எனக்குமே ரொம்ப ஃபேவரெட். நம்ம நார்மலாக சமிக்கி ஒர்க்குன்னும் போது கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும். பட் இந்த சமிக்கி வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே நான் நைட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். பிகாஸ் நைட்டுக்குவே வந்து இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி மார்னிங் வந்து நான் 7 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே பேக்கிங் எல்லா ஒர்க்குமே முடிக்கணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரியுமே நான் வந்து 80 பீசஸ் மேலே வாங்கியிருக்கேன். டோட்டலாக 100 வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன், பிகாஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா யூஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டடாக தான் சொல்லியிருந்தாங்க, பட் லாஸ்ட்டாக வந்து நான் கால் பண்ணி கேட்கும்போது 80 பீப்புள் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பேக் ஃபுல்லுமே ஜரி, ஃபேப்ரிக் க்ளூ, மிஷின் த்ரெட் அண்ட் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் அதெல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம நார்மலாக என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுமோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். எதுவுமே வந்து நான் பிராண்ட் மட்டும் சேஞ்சே பண்ண மாட்டேன். ஸோ இது 1 டேக்காக இருந்தாலுமே நம்ம கொடுக்குறத வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன வந்து நான் யூஸ் பண்ணுவேனோ அந்த பிராண்ட் தான், A1 மம்தா பிராண்ட் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிராண்ட் வந்து ஜரி நல்லாயிருக்கும், நம்ம டயல்ஜி பிராண்டை விட இது நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா 80 பாக்ஸ் வந்து ஃபேப்ரிக் வாங்கியிருக்கோம். ஃபேப்ரிக் க்ளூ 80 பீசஸ் இருக்கும். ஸோ 8 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சமிக்கி அண்டு ஆரி நீடில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து நார்மல் நீடில், நார்மலாக எம்ப்ராய்டரி டீச் பண்ணுறதுக்காக நார்மல் நீடில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். இதில் தான் நம்ம நார்மலாக ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி நார்மல் எம்ப்ராய்டரியும் டீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஸ்டூடெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த 1 டேலன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டால்ஃபின் பிராண்டை வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா ஒரே பாக்ஸில் வந்து எல்லாமே கிடைக்கல எனக்கு, திடீர்னு சடனாக போனனால, அதுவும் ஈவினிங் டைமில் சொன்னனால எல்லாமே தேடி வாங்க முடியல சில மெட்டீரியல். அண்ட் மிஷின் த்ரெட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸாக வாங்கியிருக்கோம், வர்தமான் பிராண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அந்த நூலில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 180 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நார்மலாக வந்து 300 மீட்டர் இருக்கும், பட் வர்தமான் பார்த்திங்கன்னா 180 தான் இருக்கும். ஹேம்பர் பாலின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து மிஷின் த்ரெட் அண்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் A1 மம்தா ஜரி அண்ட் ஆரி நார்மல் நீடில், சமிக்கி, ஆங்கர் த்ரெட், இந்த சமிக்கி நீடில் எல்லாமே வந்து இந்த பேக்கில் இருந்துச்சு. செகண்ட் பேக்கில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேக்கில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஹோல்சேலாக வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ப்ராஃபிட். நம்ம வந்து நார்மலாக ரீட்டெயிலாக போய் ஒன்றா வாங்குறத விட நம்மளுக்கு எது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல்லாம் நம்ம வந்து பல்காக வாங்கினோம்னா நம்மளுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல். நம்ம அதே மாதிரி ஃபேப்ரிக்லுமே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டா, நம்ம ரெகுலராக ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இன்கேஸ் வந்து நம்ம ரேண்டமாக வந்து எப்போயாவது தான் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வாங்கியிருக்கோம். A ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம், பிகாஸ் 1 டே தான். பட் இதுவுமே அதிலே A ஸ்டார்லேயே ஒரு பிராண்ட் வந்து எக்ஸஸாக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பீட்ஸில் வந்து பர்பிள் கலர் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் நான் கலராக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிப் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி கிளிப் வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜர்கான் ஸ்டோன் வாங்கியிருக்கோம் ஒரு பேக்கெட். ஜர்கான் ஸ்டோன்லேயே பேக்கில் வந்து கோல்டு கலர் பேஸ் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பீட்ஸில் இந்தந்த கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் அண்ட் நேவி ப்ளூ எல்லாமே வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து நம்ம டோட்டலாக 100 பீஸ் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் பேக்கெட்டாக வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம நார்மலாக வந்து ரீட்டெயிலாக 50 கிராம் 100 கிராம் வாங்குறத விட ஒரு பேக்கெட்டாக வாங்கிடுங்க. ஜப்லோ மேக்ஸ் பிராண்ட் வாங்கியிருக்கேன். அண்டு இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா A ஸ்டாரில் 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்கில் வந்து இதுதான் இருந்துச்சு. பீட்ஸ் மட்டும் நான் செப்ரேட்டாக ஒரு பேக்கில் போட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்ப்போம். நம்ம நார்மலாக ரெகுலர் யூஸ்க்கு வந்து ப்ரிசோ பிராண்ட், பிரின்ஸ் பிராண்ட் அண்டு பிரிஸ்டோ இந்த பிராண்ட்லாம் ப்ரைஸ் பிராண்ட் எல்லாமே சுகர் பீட்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ரொம்ப வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா A ஸ்டார் வந்து யூஸ் பண்ணுங்கள். A ஸ்டார்லேயுமே இது ஓரளவுக்கு நல்ல பிராண்டு தான். A ஸ்டார்லேயே வந்து லோக்கல் பிராண்டும் இருக்குது, பட் இதிலே A ஸ்டார்லேயே இருக்க காஸ்ட்லியான பிராண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வாங்கியிருக்கேன், பிகாஸ் எல்லா மெட்டீரியலும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர் கிளாத் வாங்கியிருக்கேன், நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ஒர்க்கெல்லாம். அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு அண்ட் வந்து
ரிப்பன் ரோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த ரிப்பனும் வாங்கியிருக்கோம். நம்ம ரிப்பன்னா ஆர்கன்ஸா ரிப்பன், நார்மல் ரிப்பன் வந்து வாங்கலை, நான் சாட்டின் ரிப்பன் வாங்க மாட்டேன், பட் வந்து ஆர்கன்ஸா ரிப்பன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியான, இது வந்து செப்ரேட்டாக ஒரு ஷாப்பில் வாங்கினேன், அதனால் இது வந்து செப்ரேட் பேக்கில் இருக்குது. இந்த பாக்ஸு, ஃபர் கிளாத் அண்ட் வந்து இந்த கிளிப்பு அண்ட் வந்து ஆர்கன்ஸா ரிப்பன், இது எல்லாமே ஒரு ஷாப்பில் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபர் கிளாத் வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷாப் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓவரால் என்னென்ன வாங்கியிருக்கோம் எல்லாமே வியூ பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி வந்து அதை பேக் பண்ணி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு எல்லாமே முடிக்க வந்து மார்னிங் வந்து 3 o'clock மேலே ஆகிடுச்சு. நான் இந்த ஒர்க் வந்து நைட்டு 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் நான் சவுகார்பேட்லேருந்து வர்றதுக்கே வந்து எனக்கு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அகெயின் கொஞ்சம் இந்த கிளாஸ்க்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10 o'clockலேருந்து 3 o'clock வரையும் பேக் பண்ணோம். எல்லாமே கிளாத் எல்லாமே செப்ரேட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எல்லாமே செப்ரேட்டாக 80மே பேக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீட்டாக வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நீடில் அண்ட் சில்க் த்ரெட், மெஷரிங் டேப், சரி அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ, ஃப்ரேம்ஸு, கிளிப் ஸ்டோனு அண்ட் வந்து ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டோட்டலாக ஒரு பண்டலாக வாங்கியாச்சு. அந்த ஃபேப்ரிக் மட்டும் 1500 மேலே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி பல்காக வாங்கிக்கலாம். டோட்டலாக வந்து 15K மேலே தான் வந்துருச்சு. பிகாஸ் நான் ஒரு ஷாப்லேயும் வாங்கினது வந்து டோட்டலாக கேல்குலேட் பண்ணல. பட் இது வந்து ஒரு ஹெவியாக வாங்கினது. நான் நார்மலாக வாங்கினேன்னா இதில் பாதி தான் வாங்குவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக வாங்கினாலும் இதில் பாதி தான் வாங்குவோம். பட் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். சரி உங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது வந்து டவுட் இருந்தாலோ இல்லை எதாவது மெட்டீரியல் பற்றி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃப்ரேம் ஏன் 8 inch வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக 18 inch வாங்கலாம். பட் வந்து நான் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் சொல்லி தரணும். அதனால தான் 8 inch சின்னதாக வந்து அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டேன், பேக் பண்ணுற கவருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அங்கே எங்களுக்கு வந்து டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிளில் வச்சு தான் நாங்கள் டீச் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது இல்லாமல் டேபிளில் வந்து பேலன்ஸ் பண்ணி நான் எப்படி ஒர்க் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தேன். நம்ம ஒன்லி வந்து ஸ்டாண்ட்லேயே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம எப்படி வேணால் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் யாருக்காச்சும் ஆரியா ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் வந்து கிட்டத்தட்ட 3 o'clock மேலே ஆகிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது. ஸோ இது கவருக்கே வந்து தனியாக 300 மேலே ஆச்சு இந்த கவர் மட்டும் வாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக வந்து பேக் பண்ணி நான் நினச்சதை விட இந்த கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு செக்ஷன் வந்து எடுக்கணும், ஈவினிங் வந்து ஒரு செக்ஷன் எடுத்தோம். ஸோ எனக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பேக் பண்ணி 4 to 5 பேக்ஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து மார்னிங் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேகுமே செப்ரேட்டாக வாங்கி எல்லாமே நீட்டாக பேக் பண்ணிட்டோம். நான் இந்த கிளாஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. அண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு ஜூனியர்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிது. நம்ம படித்த காலேஜ்லேயே அகெயின் போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கள் காலேஜில் வந்து தரமாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப காட்ஸ் கிரேஸால் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பி.
இந்த கிட் வந்து சிம்பிளாக வந்து எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு மிஷின் த்ரெட், சமிக்கி அண்ட் பேசிக்காக என்னென்ன தேவையோ நீடில் தவிர எல்லாமே வச்சாச்சு. நீடில் மட்டும் நம்ம தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எங்கள் காலேஜ் மேம் அண்ட் வந்து ஜூனியர் எல்லாருமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த என்னோடய ஹெச்ஓடி மேம்க்கும் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் வந்து தேங்க்யூ வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த நாள் வந்து ஒரு மறக்க முடியாத நாள், நான் நினச்சி பார்க்காத நாள் தான் அந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே தர மாட்டாங்க எங்கள் காலேஜில் அவ்வளோ சீக்கிரம். பட் எனக்கு வந்து எங்கள் ஹெச்ஓடி வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீலாகவும் இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் எடுத்தது, செகண்ட் பேட்ச் வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா ரீல்ஸாக பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காடுக்கும் சரி எங்கள் மேமுக்கும் சரி நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டே. ஸோ அதை வந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.